Hi everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம கிளாஸ் 8 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 8ல நம்மளோட ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் அந்த சாப்டர் தான் பார்க்க போறோம். அதுல நம்ம பார்ட் 1 ராக்ஸ் பத்தின இதுதான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ராக்ஸ் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு வெக்கேஷன் போகும்போதோ ஒரு ஹில் ஸ்டேஷனை பாத்தீங்க அப்படின்னாலோ இல்ல பெரிய மலைகளை பாத்தீங்கன்னாலோ அங்க நிறைய சின்ன சின்ன பாறைகள் எல்லாம் இருக்கும். அதை நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? அண்ட் தென் வந்துட்டு நீங்க வீடு கட்டும் போது கற்கள் வந்து நம்மளுக்கு வந்து இறக்குவாங்க இல்லையா? ஜல்லிக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்மெண்ட் போடுறதுக்கு நிறைய ராக்ஸ் எல்லாம் வந்து கீழே வைப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய நீங்க வந்து கோவிலுக்கு போயிருப்பீங்க. அந்த கோவில்கள் வந்துட்டு நிறையவே பழைய காலத்துல கட்டினதுனா நிறைய கற்களால கட்டியிருப்பாங்க. நிறைய வந்துட்டு ராக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில கோவில்ஸ் எல்லாம் மாமல்லபுரம் இந்த மாதிரியான கோவில்ஸ் எல்லாம் ராக்லயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கோவில செதுக்கி இருப்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அப்போ நீங்க என்னைக்காவது யோசிச்சது இருந்தா எங்க இருந்து இந்த ராக்ஸ் எல்லாம் வருது, எப்படி வந்துட்டு இந்த ராக்ஸ் எல்லாம் உருவாச்சு, ஏன் இந்த ராக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், ஏன் சில ராக்ஸ வந்துட்டு ரோடு போட யூஸ் பண்றாங்க, ஏன் சில ராக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பில்டிங்ஸ் கட்டுறாங்க, ஏன் சில ராக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு டெம்பிள்ஸ் கட்ட யூஸ் பண்றாங்க, ஏன் டெம்பிள்ஸ் கட்டுற ராக் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரோடு போடல, ஏன் நம்ம வந்துட்டு இந்த ராக்ஸ வந்துட்டு நம்மளோட வீடுகள்ல மார்பிள்ஸ் டைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? ஏன் சில ராக்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம், எதை வச்சு இதெல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கா? அப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ஒரு சூப்பரான அதுக்கான விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுக்க போகும். இப்போ ராக்ஸ் அப்படின்னது எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு? ஒரு 5 பில்லியன் இயர்ஸ் பேக் வந்து இதுக்கு நம்ம போய் ஆகணும். 5 பில்லியன் இயர்ஸ் பேக் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு எர்த் அப்படின்ற ஒன்னே இருக்காது. நம்ம இப்போ வாழ்றோம் இல்லையா, இந்த பூமி அப்படின்றது உருவாகி இருக்காத காலம் அது. அப்போதான் நம்மளோட சன் வந்துட்டு ஒரு யங் சன்னா ஒரு யங் ஸ்டாரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபார்ம் ஆனா அந்த ஸ்டாரை சுற்றியுமே ஒரே டஸ்டா இருக்குது, ஒரே ராக் பார்ட்டிகல்ஸா இருக்குது. அந்த மாதிரியான நிறையவே இந்த பிக் பேங்க்ல ஏற்பட்டிருப்போம் இல்லையா, அந்த டஸ்ட் அண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கு. அப்படி நம்ம சன்னை சுத்திட்டு வந்த கோடி கணக்கான அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அந்த குட்டி குட்டி ராக் பார்ட்டிகல்ஸும் தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய எர்த் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இந்த எல்லா இதுவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிளானட்ஸா உருவாகுது. அப்படிதான் நம்மளோட எர்த்தும் உருவாகுது. அப்படி உருவாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது இல்லையா? அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட கிராவிட்டினால அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற டஸ்ட் அண்ட் அதர் ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தனக்குள்ள இருந்து அது காம்பேக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ராக்கா ஃபார்ம் ஆகுது. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பூமி அளவுக்கு ஒரு பெரிய ராக், ஒரு மாச அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய ராக் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. வெறுமனே எங்க பார்த்தாலும் ஒரே பாறை கல் அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு மாதிரி அந்த டஸ்ட் எல்லாம் ஜாயின் ஆகி ப்ரெஷர்ல அப்படி எங்க பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது கம்பேக்ட் ஆகல. அந்த ப்ரெஷர்ல அங்கிட்ட வெடிச்சு தள்ளுது. சும்மா அப்படி டமால் துணியில வெடிச்சு தள்ளி நம்மளுக்கு ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே வல்கனோஸா இருக்குது. உள்ள ஏன்னா காம்பேக்ட் ஆகுது இல்லையா? அப்படி காம்பேக்ட் ஆகும்போது ப்ரெஷர் கூட உள்ள என்ன ஆகுது, உள்ள போன ராக்ஸ் தான் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மெல்ட் ஆன ராக்ஸ் உள்ள இருக்க முடியாம அந்த ப்ரெஷரை தாண்டி வெடிச்சு வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போது என்ன செய்வோம், அது மோல்டன் ஸ்டேஜ்ல வரும். உள்ள இருக்கும்போது என்ன செய்வோம், லாவா, வெளியே வந்தது ஒரு பேர் மேக்மா. அப்படி வெளியே வந்து என்ன பண்ணுது, அந்த மேக்மாலாம் ஓடி அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ராக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடக்குது. இப்படிதான் நம்மளுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ராக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்ப இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாறைகளும் எவ்வளவு வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு ஒன்னொன்னுமே ஃபார்ம் ஆக. அப்ப அவ்வளோ பழமையான ராக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். அதை எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்படிதான் நம்மளுக்கு இந்த ராக்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த ராக்ஸ்லாம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ராக்ஸ்லாம் எந்தெல்லாம் இருக்கும், அதோட காம்போசிஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ராக்ஸ்ல நம்மளுக்கு மினரல்ஸ் இருக்கும், பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதர் காம்போசிஷன்ஸ் இருக்கும். நிறைய விஷயம் சேர்ந்துதான் நம்மளுக்கு அந்த ராக் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த ராக்கை நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். இக்னியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக், செடிமெண்டரி ராக். 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் தான்.
இக்னியஸ் ராக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, எர்த் ஃபார்ம் ஆகும்போது நம்மளோட கோர்ல இருந்து என்ன பண்ணுது, மேக்மா அப்படின்றது, லாவா அப்படின்றது வெளியே வந்து மேக்மாவா மோல்டட் மேக்மாவா ஓடுது. அப்படி ஓடும்போது நம்மளுக்கு அந்த உள்ள இருந்து வரக்கூடிய அந்த மேக்மால இருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த ராக் தான் நம்மளுக்கு இக்னியஸ் ராக். Billions of years ago, Earth was a mass of molten rock. As it cooled, the very first rocks solidified. ஹீட்ல இருந்து வெளியே வரும்போது கூல் டவுன் ஆகி நம்மளுக்கு ராக் ஃபார்ம் ஆகுது. இப்ப அதே ராக் வெளியே அந்த மோல்டன் மேக்மா வந்து வெளியே வந்து அது கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா அது பேரு என்னது, எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக். இப்போ வெளியே வராம, சர்ஃபேஸ்க்கே வராம, பூமிக்கே வராம, பூமிக்குள்ளேயே, அதாவது கிரஸ்டுக்குள்ளேயே, கிரஸ்டுக்கு மேல வராம கிரஸ்டுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மோல்டன் மேக்மா வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆகி நிற்குது. அதுக்கு மேலே ப்ரெஷர் இல்லாமல் மேலே வர முடியாமல் அது என்ன பண்ணுது, கீழேயே ஸ்டக் ஆகி நிற்குது. அப்படி ஸ்டக் ஆகி அது கூல் டவுன் ஆக லேட் ஆகும். அந்த மாதிரியான கூல் டவுன் ஆகி உள்ள இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ் வந்து சொல்லுவோம் இன்ட்ரூசிவ் இக்னீசியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு இக்னீஷியஸ் ராக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டைப். இப்போ வந்து கிரஸ்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா அது பேர் என்னது, எக்ஸ்ட்ரூசிவ் இக்னீசியஸ் ராக். கிரஸ்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா அது பேர் இன்ட்ரூசிவ் இக்னீசியஸ் ராக். இதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுல நம்மளுக்கு இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இந்த இக்னியஸ் ராக்ஸை நம்ம பிரைமரி ராக்ஸ்னு சொல்லுவோம், பேரண்ட் ராக்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இக்னியஸ் ராக்ஸுக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. என்னது, பிரைமரி ராக்ஸ் அண்ட் பேரண்ட் ராக்ஸ். இந்த இக்னியஸ் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன? இந்த இக்னியஸ் அப்படின்றதுல நமக்கு இக்னி அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு லத்தீன் வேர்டு. அந்த லத்தீன் வேர்டுக்கான மீனிங் வந்து ஃபயர். அப்போ ஃபயர்னால, ஒரு மேக்மானால, ஒரு வல்கனோனால உருவான ஒரு ராக் அப்படின்றனால அதுக்கு பேர் என்னது, இக்னியஸ் ராக். ஓகேவா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், லத்தீன் வேர்ட், அது நம்மளோட மீனிங் என்னது, ஃபயர் அப்படின்றது அதுக்கான மீனிங். அப்ப நம்ம இக்னியஸ் ராக்ஸோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். சால்டிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா அப்படின்றது தான் நம்மளுக்கு இக்னியஸ் ராக். ஓகே, இதுல நம்மளுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ராக், அந்த ராக் எப்படி இருக்கும், எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்துட்டோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதோட தன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த ராக் எடுத்துக்கிட்டீங்க, இந்த இக்னியஸ் ராக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், சாஃப்டா இருக்காது. ராக்னாலே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்காது. இட்ஸ் ஹார்ட் ஒன். பட் இந்த 3 ராக்ஸ்லயுமே நம்மளுக்கு இக்னியஸ் ராக் அப்படின்றது ஒரு ஹார்டிங் நேச்சரா இருக்கும். ஹார்டிங் நேச்சர்னா நம்மளால ரொம்ப வேகமா வந்து உடைக்க முடியாது, பொடி பொடியாக்க முடியாது, டக்குனு வந்து நடக்க முடியாது. ஓகேவா, அப்ப அதுதான் இந்த ஹார்டிங் நேச்சரா இருக்கு. அடுத்து இம்பெர்மியபிளா இருக்கு. இம்பெர்மியபிள் அப்படின்னா இப்ப தண்ணியால போட்டு உங்களுக்கு என்ன செய்யாது, உள்ள போக முடியாது, அது என்ன செய்ய ஈஸியா கரைக்க முடியாது, இம்பெர்மியபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ராக்கா இருக்கு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப நீங்க இக்னியஸ் ராக்ஸ் படிக்கும்போது இக்னியஸ் ராக்ஸ்னா என்ன, அதோட பேர் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இந்த இக்னியஸ்க்கான அந்த வேர்டை வந்து எங்க இருந்து எடுத்தாங்க, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத படிச்சுப்பீங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிப்பீங்க. அடுத்து என்ன படிப்பீங்க, நம்மளுக்கு அந்த இக்னியஸ்ல இருக்கக்கூடிய அந்த டைப்ஸ், எக்ஸ்ட்ரூசிவ் igneous rocks and intrusive igneous rocks. அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸும் நம்மளுக்கு 2 டைப்ஸாக தெரியுது. ஒன்று புளுட்டானிக் ராக்ஸ், இன்னொன்று வந்து ஹைபபைசல் ராக்ஸ். புளுட்டானிக் ராக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே, இப்போ நம்ம வந்து இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்னு என்ன பார்த்தோம், நம்மளுக்கு வெளியே வந்தா அது எக்ஸ்ட்ரூசிவ். அந்த மோல்டன் மேக்மா கிரஸ்டுக்குள்ளேயே வந்துட்டு கூல் டவுன் ஆகி ராக்கா ஃபார்ம் ஆச்சுன்னா அது இன்ட்ரூசிவ் சொல்லணும். அது எந்த இடத்துல வந்து கூல் டவுன் ஆகுது, எர்த்துக்கு அந்த கிரஸ்டுக்கு ரொம்ப கீழே டீப் சீட்டடா கூல் ஆச்சு அப்படின்னா அது பேரு நம்ம புளுட்டானிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து கிரானைட் ராக்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எர்த்தோட கிரஸ்ட்ல கொஞ்சம் மேல அப்படியே டீப் தான், பட் ஷேடோ டீப், ரொம்ப டீப் கிடையாது. அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அதை ஹைபபைசல் ராக்ஸ் சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் டாலரைட். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இப்போ நம்ம இக்னியஸ் ராக்ஸை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் பத்தி பார்க்கலாம். செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வேர்ட் செடிமெண்டம் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, லத்தீன் வேர்டு. அந்த செடிமெண்டம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான அர்த்தம் வந்துட்டு செட்டிலிங் டவுன். செட்டிலிங் டவுன் அர்த்தம்னா காமா இப்போ வந்து நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல இருந்து எரோடாகி வரக்கூடிய மெட்டீரியல்ஸ்
அதுவாகவே என்ன பண்ணும், படிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கூல் டவுன் ஆகி ஒரு இடத்துல வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே தங்கும். அது காலப்போக்குல நம்மளுக்கு ப்ரெஷராலையும் டெம்பரேச்சராலையும் ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு ராக்கா ஃபார்ம் ஆகும். அந்த ராக் தான் நம்ம என்ன சொல்றோம்னா செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செடிமெண்டரி ராக்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து காரணமா இருக்கு. விண்டா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், ஓகேவா, நம்மளுக்கு மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த வேற வேற இடத்துல இந்த இக்னியஸ் ராக்ஸ் இதெல்லாம் இருக்கு, இக்னியஸ் ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து தண்ணி பட்டுட்டே இருக்கு, அதிகமாக மழை பெய்யுற இடத்துல இருக்குன்னா ஒரு டைம் என்ன செய்யும், உடஞ்சி நம்மளுக்கு அதை சின்ன சின்ன துகள்களாக எடுத்துட்டு வரும். ஸோ நிறைய எரோஷன் ப்ராப்பர்ட்டிஸ், வெதரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது மூலியமா சின்ன சின்ன மண் துகள்கள் வந்து வருது. அந்த மண் துகள்கள் தான் நம்மளுக்கு ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆகி இந்த செடிமெண்டரி ராக் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ செடிமெண்டரி ராக் அப்படின்றது வேரியஸ் ஏஜென்ட்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடியது. டியூ ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால ஒரே இடத்துல லாங் பீரியட்ல இருக்கும்போது நம்மளுக்கு செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு ஒரே லேயரா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மெக்னீஷியஸ் இதெல்லாம் வந்துட்டு இக்னீஷியஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரே ராக்கா இருக்கும். ஆனா இதுதான் மெனி லேயர்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ இது லேயர்ஸா ஃபார்ம் ஆகுறதுனால இங்க கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்காது. தே ஆர் நான் கிறிஸ்டலைன், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதாவது இக்னீஷியஸ் ராக்கை கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட் ராக் ஈஸிலி பிரேக்கபிள். ஏன்னா இந்த சாஃப்ட் ராக் அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸிலி பிரேக்கபிளா இருக்கும். ஓகேவா, ஈஸியா எரோட் ஆகி போயிடும் மறுபடியும். அப்போ they also contain fossils. அங்க நம்மளுக்கு இக்னியஸ் ராக்ஸ்ல ஃபாசில்ஸ் அப்படின்றது இருக்காது. இங்கே செடிமெண்டரி ராக்ஸ்ல நம்மளுக்கு ஃபாசில்ஸ் அப்படின்றது இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேல ஏதோ ஒரு ஃபிஷ்ஷோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்கானிசம்ஸோ அது மேல வந்து செத்து போய் விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்போது அந்த அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கு, அந்த ஃபாசில் அது வந்து உள்ள போய் படுந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆயிருக்கும். இதை வந்து நம்ம இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட நிறைய பார்ப்போம். ஹிமாலயன் ரீஜியன்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட அந்த ஃபாசில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அதை வச்சுதான் நம்மளோட இந்தியன் பிளேட் அப்படின்றது நம்மளுக்கு போயிட்டு நம்ம யூரேஷியன் பிளேட் மேலே மோதி நம்மளுக்கு அந்த ஹிமாலயாஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆச்சு. அப்போ பிளேட் மூவ்மெண்ட்ன்றது உண்மைதான், ஹிமாலயாஸ்ன்றது வளர்ந்துட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வந்தது. அதை உறுதிப்படுத்தினாங்க. அதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான ஃபாசில்ஸ்லாம் நம்மளுக்கு இது செடிமெண்டரி ராக்ஸ்ல கிடைக்கும். ஆனா இக்னியஸ் ராக்ஸ்ல நம்மளுக்கு ஃபாசில்ஸ் கிடைக்காது. ஏன்? ஏன்னா இக்னியஸ் அப்படின்னாலே ஒரு ஃபயர், ஒரு வல்கனோல இருந்து வந்தது. ஒரு ஃபாசில் போயிட்டு ஒரு விழுகுது அப்படின்னா அது என்ன ஆயிரும், டீகம்போஸ் ஆயிரும், அது டெஸ்ட்ராய் ஆயிரும், அது எந்த சாம்பல் ஆயிரும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு அதுல உங்களுக்கு ஃபாசில்ஸ் வந்து இருக்காது. செடிமெண்டரி ராக் அப்படி கிடையாது. ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் மூலியமா அப்படியே மெல்ல மெல்ல நம்மளுக்கு ரொம்ப வருஷமா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ராக். ஓகேவா, அது சடன் கூலிங்னா நம்மளுக்கு அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு இதாயிடும். ஓகே, இதுதான் செடிமெண்டரி ராக்கோட. இப்போ நம்ம செடிமெண்டரி ராக்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது போக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்துட்டோம். இந்த செடிமெண்டரி ராக்ஸ் தான் நம்மளுக்கு கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த செடிமெண்டரி ராக்ஸ்ல தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஓகே, இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டான, நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே ஓல்டான செடிமெண்டரி ராக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ராக். அந்த ராக்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு ராக். ஸோ நம்மளுக்கு லாங் பீரியட்ல நம்மளுக்கு அதோட எந்த ஒரு அதாவது அது ஸ்டாட்டிக்கா இருக்கணும், நம்ம யாரும் அது போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ கிரீன்லாண்ட்ல வந்துட்டு யாரும் அவ்வளவா வாழ மாட்டாங்க. நம்மளுக்கு கிரீன்லாண்ட்ல நம்மளோட ஃபானாவோட டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ளோரா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ரொம்ப கம்மி. அப்போ அந்த இடத்துல ரொம்ப நாள் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கனால ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக் அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, ஸோ ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக்ஸ் பார்த்துரும். அதோட டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ செடிமெண்டரி ராக்ஸ்ல நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஆர்கானிக் செடிமெண்டரி ராக், மெக்கானிக்கல் செடிமெண்டரி ராக் அண்ட் கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ். இந்த ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிளான்ஸ், டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால உருவாகக்கூடிய ஒரு செடிமெண்டரி ராக் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆர்கானிக் செடிமெண்டரி ராக். இப்போ நீங்க கோரல் ராக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுல வரும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இப்போ வந்து 2 எக்ஸாம்பிள் இருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளோட புக்ஸ்ல இல்லாதது, பட் நான் வந்து தனியா படிச்சிருக்கேன். அதை பத்தி
இப்போ நம்மளுக்கு பெரு அப்படின்ற ஒரு கண்ட்ரி, இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு இருக்கு. அந்த பேர்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு எச்சம் போட்டுட்டே நிறைய இது அங்கே வந்து தங்குமா, நிறைய எச்சம் போட்டு அந்த எச்சத்தினாலே போய் ராக்கே நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, செடிமெண்ட்ரி ராக். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கோரல் அப்படின்னு நம்ம வந்து கோரல் ரீஃப்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் லைம்ஸ்டோன்னால ஆனதுதான். அதுல லைம் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது செத்து அது மேலேயே தான் நியூவா இன்னொரு கோரல் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே நம்மளுக்கு கோரல் ராக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி தான் நம்மளுக்கு சாக்கு, டால்க்கு, டோலமைட்டு, லைம்ஸ்டோன் ராக்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆர் ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ் which are formed as a result of decomposition of dead plants and animals. Next, மெக்கானிக் செடிமெண்டரி ராக். மெக்கானிக் செடிமெண்டரி ராக் அப்படின்னா இக்னியஸ் ராக்ல இருந்தும் மெட்டமார்பிக் ராக்ல இருந்தும் உங்களுக்கு நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்னால எரோட் ஆகி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகும். ஓகேவா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல நிறையவே மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த இடத்துல தண்ணி பட்டு என்ன ஆகும், இப்போ நீங்க வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு பாறையிலே பாத்தீங்கன்னா குழியா இருக்கும், அங்க குழியா இருக்கும். ஏன்? தண்ணி பட்டு அந்த இடம் என்ன செஞ்சிடும், அந்த தண்ணி அங்க இருக்கக்கூடிய ராக்கை வந்துட்டு எரோட் பண்ணிட்டு போயிருக்கும். அந்த மாதிரியான எரோடட் மெட்டீரியல்ஸ் நம்மளோட அந்த ரிவர்ஸ்லாம், அந்த ரிவர்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தா மண்ணோட அதுல நம்மளுக்கு கலந்து போயிட்டு இருக்கும். அது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லோப்பா இருக்க இடத்துல வேகமா போயிட்டு இருக்கும். அது நல்லா வந்துட்டு ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல போகும்போது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா தங்கும். அப்படி தங்கி அது அன்டிஸ்டர்ப்டா இருக்கிற சமயத்துல நம்மளுக்கு ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் லாங் பீரியட்ல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ராக் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப ஒரு நேச்சுரல் ஏஜென்ட்னால, ஒரு மெக்கானிக்கல் ஈவெண்ட்னால இந்த ராக் ஃபார்ம் ஆயிருக்கனால இது பேர் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு சாண்ட்ஸ்டோன், சேல், கிளே. இதெல்லாம் நம்மளுக்கு மெக்கானிக் செடிமெண்டரி ராக்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ். கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னா they are formed by precipitating of minerals from water. இப்போ வந்து வாட்டர்ல நமக்கு நிறைய மினரல்ஸ் இருக்கும். அந்த மினரல்ஸ் இப்போ வந்து நிறைய ஒரு டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கு, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அப்ப நம்மளோட வாட்டர் பாடிஸ்ல என்ன ஆயிரும்னா தண்ணி என்ன செய்யும், வத்திரும். அப்ப நம்மளுக்கு தின் லேயர் ஆஃப் சால்ட் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த சால்ட், அந்த கெமிக்கல் வந்துட்டு நிறைய ஃபார்ம் ஆகி ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் மூலமா ராக்கா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வீட்லயே எடுத்துக்கோங்க. வீட்டில் ராக் ஃபார்மேஷன்லாம் கிடையாது, பட் நம்ம வந்து எப்படி வந்துட்டு அந்த வாட்டர்ல இருந்து கெமிக்கல் பிரிஞ்சு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதுல நீங்க நல்லா தண்ணியை காய வச்சீங்க அப்படின்னா, அதாவது சூடு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப அது வத்துற வரைக்கும் நீங்க சூடு பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த உப்பு தண்ணிலாம் போட்டோம்னா அதோட சால்ட்லாம் என்ன செஞ்சிருக்கும், படிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஓகேவா, ஹை டெம்பரேச்சர் அப்போ எர்த்தோட சர்ஃபேஸ்ல இந்த கெமிக்கல்ஸ்லாம் படிஞ்சு அது ஹை ப்ரெஷருக்குள்ள உள்ளாகி நம்மளுக்கு ராக் ஃபார்மேஷன் அப்படின்றது உருவாகுது. இதை நம்ம கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் கிப்சம்ன்றது கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸோட எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மெட்டமார்பிக் ராக் பார்க்கலாம். மெட்டமார்பா. இந்த மெட்டா அப்படின்னா சேஞ்ச், மார்பா அப்படின்னா ஷேப். ஸோ ஷேப் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். Rivers carry sediment like sand and mud. Over time, these settle in thick layers. Weight and pressure compact them together. Minerals cement them, forming solid rock. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்ததுதான். மெட்டா அப்படின்னா சேஞ்ச், மார்ப் அப்படின்னா ஷேப். ஸோ என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு ராக் இன்னொரு ராக்கா சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் இதுக்கான பொருள். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு இக்னியஸ் ராக்ஸோ இல்லை செடிமெண்ட்ரி ராக்ஸோ ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் மூலியமா அது என்ன செய்யுது, கெட் அல்டர்ட் இன்டு நியூ ஃபார்ம் ஆஃப் ராக் கால்டு மெட்டமார்பிக் ராக். ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால அது இன்னொரு புதுவிதமான ராக்கா மாறுது. அந்த ராக் தான் மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்றோம். இந்த மெட்டமார்பிசம் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு வகையில நடக்கும், 2 டைப்ஸ்ல நடக்கும். ஒன்று வந்து ஹை டெம்பரேச்சர்னால நடந்தது அப்படின்னா நம்ம தெர்மல் மெட்டமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். ஹை ப்ரெஷர்ல நடந்தது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம், டைனமிக் மெட்டமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ தெர்மல் மெட்டமார்பிசம், டைனமிக் மெட்டமார்பிசம். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு 2 பிரான்ச்சஸ் தான் பிரியும். ஃபர்ஸ்ட் இக்னியஸ் ராக்ல இருந்து வரக்கூடிய இக்னியஸ் ராக்ல இருந்து வரக்கூடிய
ஒரு டைனமிக் மெட்டமார்பிசம் இருக்கு. இக்னியஸ் ராக்ல இருந்து வரக்கூடிய தெர்மல் மெட்டமார்பிசம் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து வரக்கூடிய டைனமிக் செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து வரக்கூடிய டைனமிக் மெட்டமார்பிசம் இருக்கு. செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து வரக்கூடிய தெர்மல் மெட்டமார்பிசம் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிரானைட் அப்படின்ற ஒரு கல், ஒரு இக்னீசியஸ் கல், நீஸ் அப்படின்ற ஒரு மெட்டமார்பிக் கல்லா மாறுது. எதனால அப்படின்னா அது நம்மளுக்கு டைனமிக் மெட்டமார்பிசம், ப்ரெஷர் அதிகமாக, கிரானைட்ல நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது அது நீஸா மாறுது. ஓகே, மெட்டமார்பிக்கா மாறுது. ஸோ இது ஒரு டிரான்சிஷன். அதே மாதிரி நம்மளுக்கு பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இக்னியஸ் ராக் நம்மளுக்கு எதா மாறுது, நம்மளுக்கு ஸ்லேட்டா மாறுது. ஸோ இது தெர்மல் மெட்டமார்பிசம்னால. அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக்கும் நம்மளுக்கு மெட்டமார்பிக் ராக்கா மாறும். எப்ப அப்படின்னா சாண்ட்ஸ்டோன் சாண்ட்ஸ்டோன் நம்மளுக்கு குவார்ட்ஸா மாறும் தெர்மல் மெட்டமார்பிசம்னால. அதே மாதிரியே நம்மளுக்கு சேல் அப்படின்றது ஸ்லேட்டா மாறும் தெர்மல் மெட்டமார்பிசம்னால. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப ராக்ஸ் அப்படின்றது நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்? இட் கேன் பி ஒன்லி சேஞ்ச் இன்டு ஒன் ஃபார்ம் இன்டு அனதர். அதுதான் நம்மளுக்கு ராக் சைக்கிளா பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? இப்போ சொன்னது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கம்பைல் பண்ணி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இருக்கும். இதான் நம்ம ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட புக்ல ஒரு இமேஜ்ல கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கிரஸ்ட் இருக்கு. கிரஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு மேக்மா வெளியே வருது. வெளியே வந்த மேக்மா கூல் டவுன் ஆச்சுன்னா அது இக்னியஸ் ராக்கா ஃபார்ம் ஆகும். அதே இக்னியஸ் ராக் நம்மளுக்கு மெல்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ராக்கா நம்மளுக்கு மேக்மாவா போயிடும். அப்படி இது ஒரு கனெக்ஷன் தான். இது வெளியே வந்து கூல் ஆகுது இக்னியஸ் ராக்ஸ். இந்த இக்னியஸ் ராக்ஸ்க்கு நம்மளுக்கு ஹையா நம்மளுக்கு ப்ரெஷர் வரும்போது இல்லை டெம்பரேச்சர் வரும்போது உங்களுக்கு மெட்டமார்பிக் ராக்கா மாறும். இந்த இக்னியஸ் ராக்கும் இந்த மெட்டமார்பிக் ராக்கும் எரோஷன் மூலியமா, வெதரிங் அண்ட் எரோஷன் மூலியமா என்ன ஆகும்? செடிமெண்ட்ரி ராக்ஸா மாறும். இதே செடிமெண்ட்ரி ராக் உங்களுக்கு அது இந்த செடிமெண்ட்ரி ராக் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் உள்ளாகும் போது உங்களுக்கு மெட்டமார்பிக் ராக்கா ஃபார்ம் ஆகும். இதே செடிமெண்ட்ரி ராக் அந்த இடத்துல திடீர்னு ஒரு என்ன பண்ணுதுன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் மூலியமா அந்த செடிமெண்ட்ரி ராக் வந்துட்டு மேக்மாக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது மறுபடியும் என்ன செய்யுது? மேக்மாக்குள்ள போயிருந்து நம்மளுக்கு திருப்பி வெளியே வரும்போது மேக்மா இது இக்னியஸ் ராக்கா வந்து வரும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சர்க்கிள் வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ராக் இன்னொரு ராக்கா ஃபார்ம் ஆகும். அந்த சேம் வே அது வந்துட்டு என்ன ஆகும்? இப்போ வந்து இக்னியஸ் ராக் வந்துட்டு ஒரு எரோஷன் மூலமா செடிமெண்ட்ரி ராக்கா மாறுது. அதே செடிமெண்ட்ரி ராக் மறுபடியும் நமக்கு மேக்மாக்குள்ள போயிட்டு இக்னியஸ் ராக்கா வருது. அது ஒண்ணு. அதே மாதிரி இக்னியஸ் ராக்ஸ் வந்து ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் மூலியமா மெட்டமார்பிக்கா மாறுது. இதே மெட்டமார்பிக் ராக் வந்துட்டு மேக்மாக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது மறுபடியும் இக்னியஸ் ராக்கா தான் வரப்போகுது. ஸோ இந்த சர்க்கிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ராக் சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த பிக்சர் எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க. புரியல அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ ராக்கோட யூசஸ் வந்து நம்ம இது வரைக்கும் நிறையவே பார்த்துருக்கோம். நான் அங்கங்க வரும்போதே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ யூசஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பில்டிங்ஸ் கட்ட ஹெல்ப் பண்றாங்க. நம்மளுக்கு சிமெண்ட், ரைட்டிங் சாக், நம்ம சாக் வந்து எழுதுறோம் இல்லையா, அந்த ரைட்டிங் சாக்கு, ஃபயர் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸா யூஸ் பண்றோம், பாத் ஸ்க்ரப்பா யூஸ் பண்றோம், கெப் ஸ்டோனா யூஸ் பண்றோம், ஆர்னமெண்ட்ஸ் செய்ய யூஸ் பண்றோம், ரூஃபிங் மெட்டீரியல்ஸ்க்காண்டி யூஸ் பண்றோம், டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ்க்காண்டி யூஸ் பண்றோம். தீஸ் ஆர் வேல்யூபிள் சோர்சஸ் ஆஃப் மினரல்ஸ் such as கோல்டு, டைமண்டு, சாஃபயரு, கோல்டு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா மினரல்ஸுமே நம்ம வந்து இந்த ராக்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த ஃபோன் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் தேவைப்படுது. அப்போ அந்த மினரல்ஸ்லாம் எங்க இருக்கு? இந்த ராக்ல இருந்து தான் நம்ம அந்த மினரல்ஸ்லாம் எடுக்கிறோம். அதே மாதிரி இப்போ பில்டிங், நம்ம தாஜ்மஹாலா இருக்கட்டும், நம்ம ரெட் ஃபோர்ட் பார்க்குறோம் இல்லையா, ரெட் ஃபோர்ட், டெல்லியில இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட், இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோன்ஸால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹால் வந்து ஒயிட் மார்பிள்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் ஃபோர்ட் வந்து ரெட் சாண்ட்ஸ்டோன் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்பிள்னு வரும்போது நம்மளுக்கு என்னது? மெட்டமார்பிக் ராக். நம்மளுக்கு இங்கே சாண்ட்ஸ்டோன் வரும்போது உங்களுக்கு செடிமெண்ட்ரி ராக். ஸோ உங்களுக்கு இப்போதான் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பிரிச்சு அந்த ராக்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இதில் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாயிலோட இது பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ஏன்னா நம்ம சேனல் ரொம்பவே சின்ன சேனல் அப்படின்றதுனால நீங்க திருப்பி வேற ஏதாவது வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேனான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.